வணக்கம்மா. அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்ல, இளைஞர்கள் அதிமுகவுல இல்லன்னு ஒரு கூற்று பரவலா சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. நிறைய இளைஞர்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. பரம்பரையா நாங்களாம் அதிமுகவோட சப்போர்ட்டர்ஸ் தான். சின்ன வயசுல இருந்து எங்க ரத்தத்திலேயே அதிமுக ஊறி இருக்கு. அதனால நாங்க மத்த எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அம்மா கட்சி அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அரசியல் ஏற்றம் தாழ்வு அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் தான். அதனால இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளும் அதிமுக கண்டிருக்கு, அது பிரம்மாண்ட வெற்றிகளையும் கண்டிருக்கு. கண்டிப்பா நாங்க அடுத்த தேர்தல்ல அதிமுக மாபெரும் சக்தியா வரும். இப்ப புதுசா வந்திருக்கிற டிவிகேவோட ஆட்சி எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எல்லாமே போய் 10-20 நாள்ல பயங்கர அலங்கோலமா இருக்குது ஆட்சி. ஆனா அண்ணன் சொன்ன 100% வாக்குறுதியை வந்து தெளிவா நிறைவேற்றிருப்பாரு. 10,000 ரூபாய் பணம் வந்திருக்கோம், ஃப்ரிட்ஜ் வந்திருக்கோம், எல்லாமே வந்திருக்கோம். ஒண்ணுமே வரல. மாசம் 2,500 ரூபாய் கொடுக்கறதா விஜய் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. எல்லாம் மக்கள் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. இப்ப எலெக்ஷன் வச்சா எங்க அண்ணன் எடப்பாடியா இருந்தா பெருவாரியார் வாக்கு வெற்றி பெறுவாரு. இப்ப அதிமுகவுல இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல திரும்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாம் திமுக மேல பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாங்க. 100% வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு நம்புறீங்க? கண்டிப்பா. இப்போ இந்த இயக்கம் வந்து திரும்ப வலிமையா மீண்டு வரும், ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா இருக்கா? 100% இருக்கு. எங்க தலைவர் எடப்பாடி அண்ணன் மேல வந்து 100% நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா வருவோம் எழுச்சியா. தமிழ்நாட்டுல ஒரு தன்னிகரா புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்த தன்னிகரா தலைவர் வந்து எங்க எடப்பாடி அண்ணன் தான். நேர்மையான தலைவர், மக்களுக்காக 100% உழைக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா கர்நாடகா, ஊட்டி, கொடைக்கானல் டூர் போறாரு. எங்க தலைவர் வந்து 24 மணி நேரம் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இன்னமும் எலெக்ஷனுக்கு அப்புறமுமே உழைச்சிட்டு இருக்காரு, பாடுபட்டு இருக்காரு. இந்திய அதிமுக திரும்பவும் எழுச்சியோட மீண்டும் வந்து திரும்பவும் அம்மா ஆட்சி அமையும். நன்றி.